ஹலோ கேஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎஃப்பில் வந்துட்டு எப்படி பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் டிஜிட்டல் ஆப். கெட் ஸ்டார்டட் ஃபார் டவுன்லோட் ப்ளே ஸ்டோர். ஹலோ கேஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎஃப்பில் வந்துட்டு எப்படி பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு யூஏஎன் டைப் பண்ணிக்கங்க. யூஏஎன் டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் எங்கிட்ட பாருங்கள், யூஏஎன் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், சரிங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஏஎன் நம்பர் 12 டிஜிட் உள்ள யூஏஎன் நம்பர் அங்கே போட்டுங்க. பாஸ்வேர்டை போட்டுக்குங்க. கரெக்டான பாஸ்வேர்டு போட்டுங்க. இங்கே கீழே உள்ள கேப்ஸு ஸ்மால் இருக்கும், அதை கரெக்டாக போட்டு சைன்இன் கொடுங்க. ஓகேங்களா? நான் என்னோடய யூஏஎன் நம்பரை நான் போட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்து கீழே கேப்ஸா கொடுத்து திரும்ப சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டேன். அடுத்து வந்து கேப்ஸா டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூஏஎன் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்துட்டு விக்னேஷ்ன்றவருக்கு வந்துட்டு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு கேஒய்சின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், பேங்க்குன்னு இருக்கு பாருங்கள். 3 ஆப்ஷன் இருக்கும். பேங்க்கு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இருக்குது. மெயினாக வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பேங்க்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, பேங்க்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இங்கே கேட்கும். இங்கே கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரை 2 டைம் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இங்கே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி இந்த இடத்துல கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் அக்கௌண்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம 2 இடத்துலையும் அக்கௌண்ட் நம்பர் சப்மிட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்சியும் கொடுத்துட்டு வெரிஃபை ஐஎஃப்எஸ்சின்னு இங்கே கீழே பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? எந்த பிரான்ச் என்னன்றது இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஓகே, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஓடிபியை டைப் பண்ண போகிறேன். உங்கள் செல்லுக்கு கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் கொடுத்த ஓடிபி இங்கே இந்த இடத்துல டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த இடத்துல ஓடிபி கொடுத்துட்டு ஒன்ஸ் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி எல்லாம் கரெக்டாகன்னு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஷோ ஆகும். பார்த்தீங்களா? இங்கே ஷோ ஆகுது, இந்த இடத்துல ஷோ ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ்ன்னு இந்த இடத்துல ஷோ ஆகுங்க ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இது வந்து எப்போ அப்ரூவல் ஆகும்னா டிஜிட்டல் மெத்தடில் அப்ரூவல் ஆகும். எப்படியும் 7 to 10 டேஸில் அப்ரூவல் ஆயிரும். ஓகேங்களா? ஏதாச்சும் அக்கௌண்ட் நம்பரில் இஷ்யூ இருக்குது, நேம் இஷ்யூ இருக்குது அப்படின்னா 60 டேஸ் ஆயிரும். சரிங்களா? அப்ரூவல் ஆகிறதுக்கு. அதனால் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கேஒய்சி பண்ணுங்கள், அப்ரூவல் ஆயிரும். ஓகேங்களா? இல்லை ஆதார் கார்டில் ஒரு பேர் இருக்குது, பேங்க் பாஸ்புக்கில் ஒரு பேர் இருக்குது, இன்ஷியல் தப்பாக இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கேஒய்சி அப்ரூவல் ஆகாது. ஓகேங்களா? பெண்டிங்லேயே தான் இருக்கும். 60 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதை கேன்சல் ஆகும்.